நரசிம்மர் பாகம் 2. அந்த ஞானி சொன்னதை கேட்ட வேடன், அப்படி ஒரு மிருகம் இருந்தால் இன்று நான் காட்டிற்கு உள்ளே சென்று வரும்பொழுது அந்த மிருகத்தை உங்களுக்காக கட்டி இழுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அன்று நாள் முழுவதும் அவன் தேடி பார்த்தான். அந்த ஞானி சொன்ன மாதிரி மனித உருவமும் சிங்க முகமும் கொண்ட ஒரு மிருகத்தை அவனால் பார்க்கவே முடியவில்லை. மானை பார்த்தான், மயிலை பார்த்தான், கரடியை பார்த்தான், யானையை பார்த்தான், புலியை பார்த்தான், சிங்கத்தை பார்த்தான். ஆனால் அந்த ஞானி சொன்ன நரசிம்மரை, அதாவது மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட மிருகத்தை அவனால் பார்க்கவே முடியவில்லை. நாம் அந்த ஞானிக்கு அந்த மிருகத்தை கட்டி இழுத்து வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டோம். இவ்வளவு இரவு பொழுது ஆகிவிட்டது. நாம் இன்னும் அந்த மிருகத்தை கூட்டிச் செல்லவில்லை. அப்படி நாம் கூட்டிச் செல்லவில்லை என்றால் நான் தோற்றுவிட்டதாக அர்த்தம். ஆகவே நான் என் உயிரை விடுகிறேன் என்றான்.